ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ட்ரேடர்ஸோட சைக்காலஜி பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய நேரங்களில் ஒரு இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடரோட மைண்ட் செட்டப் எப்படி இருக்குன்னாக்க, எது எடுத்தாலும் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் மட்டும் பண்ண தெரியாது. இது ஒரு சைக்காலஜி எரர். இது ஏன் எதனால் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடரோட சைக்காலஜி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே நேரத்தில் வீடியோவோட எண்டில் இந்த சைக்காலஜி மிஸ்டேக்லேருந்து நாம் எப்படி நம்மளை மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லி என்னோடய அனுபவத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல பேசும்போது அந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுவேன் அப்படின்னு அவரோட கருத்தை சொல்ல வரும்போது 2 வார்த்தை தான் சொல்ல ஆரம்பிச்சிருப்பார். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு தெரியுமே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தெரியுமே, அதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்வாங்க. இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் முழுசாக என்ன சொல்ல வந்தார் அப்படின்னு புரிஞ்சிக்காமையே பேசுறது தான் பிரச்சனையே. அவர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுன்ற அந்த ஃபஸ்ட்டு வார்த்தையை ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்தது அவர் என்ன பேச வந்தார் அப்படிங்கிற அந்த முழு தகவலை கேட்காம சில ஆர்வ கோளாறில் என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தெரியுமே, அதெல்லாம் ஒர்க் ஆகாது, மார்க்கெட்டில் நாங்கள் மேத்தமேட்டிக் கால்குலேஷன் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாரி அவரோட ஒரு ஃபார்முலாவை சொல்ல ஆரம்பிப்பார். உடனே இன்னொருத்தர் சொல்லுவார், மேத்தமேட்டிக் கால்குலேஷன் எனக்கு தெரியுமே அப்படின்வார். மேத்தமேட்டிக் கால்குலேஷன் உனக்கு தெரியும், நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு. ஆனால் அவர் மேத்தமேட்டிக் கால்குலேஷன் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை. அதை அவர் முழுசாக சொல்ல விடாமல் உடனே இவர் சொல்லுவார், எனக்கு தெரியுமே, மேத்தமேட்டிக் கால்குலேஷன் எல்லாமே எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இன்னொருத்தர் கூட இருக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் ஆகாதுப்பா, நான் எப்போவுமே டவு தியரி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னுவார். அதுக்கிட்ட போய் டவு தியரின்னா என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, டவு தியரி உனக்கு தெரியாதா, எப்போ எவ்வளோ நல்லா மார்க்கெட்டில் இருக்கிற, டவு தியரி தெரியாமல் நீ இருக்கியே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொல்ல வராங்கனாக்க அவங்கள முழுசாக பேச விடணும். அப்போ தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொதுவான வார்த்தையாக இருந்தாலும் கூட, நாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி புரிஞ்சு செயல்படுறோம், அந்த நண்பர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை அவர் எப்படி புரிஞ்சு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் செயல்படுறாரு, இன்னொரு நண்பர் அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை அவர் எந்த மாரி கையாளுறாரு அப்படிங்கிற அந்த வித்தியாசம் நமக்கு தெரிய வரும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒரு பொதுவான வார்த்தையாகவும் ஒரு பொதுவான இண்டிகேட்டராகவும் ஒரு பொதுவான ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணக்கூடிய விதம் வேறு, சரிங்களா? அதை அவங்கள பேச விடும்போது தான் அவங்களுடைய முழு ஸ்ட்ராட்டஜி நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அதிலேருந்து தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அந்த முழு புரிதல் அதுக்கப்புறம் தான் வரும். ஒருத்தங்க பேச ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தில் தடுத்து நிறுத்திட்டிங்கனாக்க அவங்களோட நாலேஜ் உங்களுக்கு சேராமல் போயிடும். உண்மையிலேயே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள்கிட்ட ஒரு நண்பர் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் என்ன தெரியுமா ரியாக்ட் பண்ணணும், நீங்கள் எந்த மாதிரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பதில் கேள்வி நீங்கள் கேட்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஒரு பொதுவான வார்த்தை தான். அதில் நிறையா விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஒரு சில எடுத்துக்காட்டுக்கு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் இந்த இடத்துல டெய்லி டைம் ஃப்ரேம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, இந்த சார்ட்டில் போயிட்டு ஒரு ஸ்விங்கோட ஐ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதே நேரத்தில் இது ஒரு சப்போர்ட். அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகிடுச்சின்னா மார்க்கெட்டு பையிங் ஆகுன்றது ஒரு தியரி, சப்போர்ட்டை பிரேக் ஆகிடுச்சின்னா மார்க்கெட் செல்லிங் ஆகுன்றது இது ஒரு தியரி. ஓகே, இப்போ நம்ம இது ஒரு ஃபார்மெட்டு, இதை நம்ம அழிச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி இருக்குது. அதாவது ஒரு கேப் அப் ஆகிடுச்சின்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணும் அப்படின்றது ஒரு கான்செப்ட்டு. அதே நேரத்தில் கேப் டவுன் ஆகிடுச்சினாலும் அதை ஃபில் பண்ணும் அப்படின்றது ஒரு கான்செப்ட். அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இது ஒரு கேப் அப், சரிங்களா? இது ஒரு கேப் அப். ஆனால் இந்த கேப்பை ஃபில் பண்ணுன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த கேப்பை மார்க்கெட்டு ஃபில் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் இது ஒரு கேப் டவுன். இந்த கேப் டவுன் ஃபில் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்குது. பாருங்கள், இங்கேருந்து இந்த இடத்துல கூட ஒரு கேப் டவுன் வந்திருக்கு இல்லையா? பாருங்கள், இந்த கேண்டலுக்கும் இந்த கேண்டலுக்கும் ஒரு பெரிய கேப் டவுன் இருக்குது.
இது இந்த ஏரியா வந்து ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட்டு கீழே இறங்கியிருக்கு. அப்போ இதுவும் வந்து என்ன சொல்லுவாங்கனாக்க ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஃபேர் வேல்யூ கேப் அப் இந்த பாயிண்ட்டும் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக தான் சொல்லுவாங்க. ஃபேர் வேல்யூ கேப் டவுனு இதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கும் ஃபேர் வேல்யூ கேப்போட லோயர் பாயிண்ட்டு ஹையர் பாயிண்ட் இதையும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போது இதுவும் ஒரு தியரி இருக்குது. இதையும் பொதுவான உச்சரிப்பாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வரும். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமான ஓஏ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த இடத்துல அதிகமான ஓஏ இருக்குது. சரிங்களா? பாருங்கள், இதெல்லாம் வந்து அதிகமான ஓஏ இருக்கக்கூடிய பாயிண்ட்டு. அதேமாதிரி புட் சைடும் பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு அதிகமான ஓஏ இருக்கக்கூடிய பாயிண்ட்டு. அப்போது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் வரும்போது புட் சைடு வந்து சப்போர்ட்டாகவும் கால் சைடு அதிகமான ஓஏ இருக்கக்கூடிய பாயிண்ட் வரும்போதெல்லாம் இதை வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதிகமான ஓஏ இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாமே கால் சைடு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், புட் சைடு சப்போர்ட்டாகவும் ரியாக்ட் ஆகும். அப்போ இதையும் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுவும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தியரிக்குள்ளே தான் வருது. அடுத்து நீங்கள் இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இதுக்குள்ளே போய்ட்டு 5 மினிட் டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன். இந்த இடத்துல போய்ட்டு பிவைட் பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன். இந்த பிவைட் பாயிண்ட்டும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் சொல்லுவாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், இது வந்து R1, R2, R3, கீழே வந்து S1, S2, S3, அதாவது சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3. அப் சைடு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2, ரெசிஸ்டன்ஸ் 3. இந்த பிவைட் பாயிண்டில் இது மட்டும் கிடையாது. பிவைட் பாயிண்ட், சென்ட்ரல் பிவைட் பாயிண்ட், கேமரேலா பிவைட் பாயிண்ட், அதுலேயே வந்து கிளாசிக்கல் பிவைட் பாயிண்ட், ஸ்டாண்டர்டு பிவைட் பாயிண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிரிஞ்சு இருக்குது. அப்போ இதையும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போது மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு ஸ்விங்கோட ஐ லோவை வந்து மார்க் பண்ணி அதையும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் எலியட் வேவுக்கு வருவோம். எலியட் வேவுக்குள்ளே போயிட்டீங்கன்னாக்க ஸ்விங் 1, 2, 3 அண்ட் 1, 2, 3, 4, 5 இந்தமாரி ஸ்விங்கில் தான் உங்களுக்கு வரும். அந்த ஒவ்வொரு ஸ்விங்கையும் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு அந்த தியரிக்குள்ளுமே வரும். எலியட் வேவ் படித்தாலும் ஏபிசி சொல்லுவாங்க, அடுத்தது ஏபிசிடின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 3 வேவ் 5th வேவ் உங்களுக்கு 2 மாறி மாறி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்குள்ளேயும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்தமாரி தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போது ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணதில் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது அவர் என்ன சொல்ல வராருன்னு சொல்லி முழுமையாக பேச விடாமல் வார்த்தையிலே என்ன பண்ணிவிடுவீங்க, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி நீங்கள் வந்து அதை மறுத்து பேச ஆரம்பிச்சிடுவீங்க. யார் ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டில் மறுத்து பேசுகிறாங்களோ அவங்க ஒரு ஆர்வக்கோளாறு. அந்த மாதிரி இருக்கிறவங்க இது வரைக்கும் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணதே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக நீங்கள் மாறணும் அப்படின்னாக்க அதுக்கு முதல் ஸ்டெப்பு ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்கள் கவனிக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற ஃபீல்டில் நீங்கள் ஒரு காலேஜில் போய்ட்டு ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறீங்கனாக்க உங்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாரி தான் கோச்சிங் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே ஷேர் மார்க்கெட்டில் அப்படி கிடையாது. ஷேர் மார்க்கெட்டுக்கு பொதுவான ஒரு கிளாஸஸ் கிடையாது. டிகிரி படிக்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு சொல்லி ஒரு டிகிரி கிடையாது. இங்கே ஷேர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராட்டஜின்ற பேரில் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் வந்து கொட்டி கிடக்குது. இதை அவங்கவுங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்கவுங்களோட தனிப்பட்ட ப்ராஃபிட் அண்ட் லாஸே அமையுது. நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து படித்து கற்றுருப்பார். அப்போ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், இது ரெண்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ அவர் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்காரு அப்படிங்கும்போது நாம் அவர்கிட்டருந்து எந்த விஷயத்தை வாங்கி நாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், நம்மளை வந்து மாற்றி அமைச்சுக்கணும் அப்படின்றத நம்ம இதில் கவனிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு அவங்கள வந்து பேச விடணும். பேச விட்டால் தான் அவங்கக்கிட்டேருந்து அந்த நாலேஜ் நமக்கு வந்து சேரும். அதே நேரத்தில் அவங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் நீங்கள் எந்த டாப்பிக்கை பேசுகிறீங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஒரு பொதுவான ஒரு கண்டென்ட்டு. அதில் நீங்கள் எந்த ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட கிராஸ் கேள்வி கேட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, இதில் நீங்கள் எந்த வெரைட்டியை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களால் கிராஸ் கேள்வி கேட்க முடியல அப்படின்னாக்க நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு அர்த்தம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் பேசுகிறத விட மற்றவங்கள பேச விட்டு அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிறது தான் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவான ஒரு சிலபஸ் எங்கேயுமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்க எப்படி புரிஞ்சு செயல்படுறாங்க அப்படிங்கிறதுல நிறையா மாற்றங்கள் இருக்குது.
அதனால் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இந்த மார்க்கெட்டை அணுகுறாங்கன்னு சொல்லி அவங்கள பேச விட்டு அதிலேருந்து நம்ம கற்றுக்கணுமே தவிர அவங்க பேசும்போதே எனக்கு தெரியும் எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி அவங்கள பேச விடாமல் அவாய்ட் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. இந்த கருத்துக்கு மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக வீடியோவுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் மார்க்கெட்டில் இந்தமாரி கண்டென்ட்டை புரிஞ்சு தான் நான் இம்ப்ரூவ் ஆகியிருந்தேன். நான் மார்க்கெட்டில் புதுசாக வரும்போது என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, தம்பி நான் மார்க்கெட்டில் வந்து 30 வருஷமாக இருக்கேன் அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு கண்டென்ட்டை கற்றுக்கிட்டு போய் நம்ம அவங்ககிட்ட எடுத்து சொல்லும் போது இந்தமாரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகும். அப்புறம் இன்னும் சில நேரங்களில் சொல்லுவாங்க, இந்த இண்டிகேட்டர்லாம் வந்து ஒர்க் ஆகாது, இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து யோசிப்பேன், இது ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறாங்களே, அப்போ இவ்வளோ நாளாக இது யூஸ் பண்ணியிருப்பாங்களா, அப்போ இது ஒர்க் ஆகலைன்னா வேறு எது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். சரிங்களா? ஏன்னா அந்த இடத்துல போயிட்டு, இல்லை சார் என்னோடய ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு சொல்லி நம்ம மல்லு கட்டாமல், அவங்க ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறாங்களே, அப்போ இது ஒர்க் ஆகலைன்னா வேறு எது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தாட் வருதுல்ல, அந்த தாட்டை உருவாக்குனதே அவங்க சொன்ன கண்டென்ட்லேருந்து தான் நமக்கு வந்து கிடைச்சிது. அதேமாரி தம்பி நான் வந்து 30 வருஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேச விடாமல் தடுத்தவங்க எல்லாமே இன்னும் அதே பாயிண்டில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது. யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டில் புது புது கண்டென்ட்டை உள்வாங்கிக்கிட்டு தன்னைத்தானே புதுசாக அப்டேட் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்க எல்லாமே நல்லா வளர்ந்து முன்னேறி வந்துகிட்ருக்காங்க. லாஸஸை கம்மி பண்ணி நல்லா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறி வந்துட்டுருக்காங்க. இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஷேர் மார்க்கெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு தெரியும்னு சொல்லி நீங்கள் முந்திக்கிட்டு பேசுகிறத விட மற்றவங்கள பேச விட்டு மற்றவங்கக்கிட்ட நீங்கள் இது எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஒரு ட்ரேடருக்கான நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.